அரசு பள்ளி மாணவர்களிடம் முறைகேடாக நிதி வசூல் செய்வதாக முதலமைச்சர் தனிப்பிரிவில் தமிழ்நாடு கலை ஆசிரியர் நலச்சங்கத்தினர் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் கோவை, நீலகிரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிக் கல்வித்துறையின் எந்தவொரு அறிவிப்புமின்றி 6, 8, 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்களிடம் நிதி வசூல் செய்வதாக அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 350 முதல் 1500 ரூபாய் வரை ஆசிரியர்கள் வசூலித்து வருவதாகவும் புகார் மனுவில் கூறியுள்ளனர். இதற்கு முறையான ரசீது வழங்கப்படவில்லை எனவும் இந்த முறைகேட்டில் ஈடுபடும் பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். 1500 2000 வரைக்கும் இவங்க வசூலிச்சதாக, அரசு பள்ளிகளில் வசூலிச்சதாக மாணவர்களும் பெற்றோர்களும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிச்சிருக்காங்க. தமிழக முதல்வரின் நற்பெயருக்கு இவங்களே களங்கத்தை உருவாக்குறாங்க. இப்படிப்பட்ட நிலை மாறணுங்கிறதுக்காகத்தான் நாங்க பள்ளிக்கல்வி இயக்குநர்கிட்ட மனு கொடுத்திருக்கோம். அதே மாதிரி அரசு செயலரை சந்திச்சு மனு கொடுத்திருக்கோம். அதன் தொடர்ச்சியா முதலமைச்சர் தனிப்பிரிவிலையும் பள்ளிக்கல்வி அமைச்சரையும் நேரில் சந்திச்சும் இப்ப மனுவை நாங்க கொடுத்திருக்கோம்.